நாளிலும் கூட கர்த்தர்களோடு கூட பேச முடிய கொடுத்த வசனம் 1 Corinthians 1:18 வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ உபதேசங்கள் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் மட்டுமே ரட்சிப்பின் உபதேசமாக இருக்கிறது. அது நமக்கு ஒரு தேவ பலனாக இருக்கிறது. பிரியமானவர்கள், அது ஒரு அன்பின் உபதேசம். வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரையிலும் கூட தேவனுடைய அன்பு வெளிப்பட்ட போதிலும் சிலுவை பாடுகள் பற்றி அந்த பகுதிகளில் தான் அவருடைய பாடுகளும் வேதனைகளும் மகனே உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்தில் அன்புக்காக உலகம் இயங்குகிறது. அந்த அன்பு கிடைக்காமல் போகும்போது உள்ளம் சோர்ந்து போகிறது. இன்றைக்கு அநேக மக்கள் கூட அன்புக்காக இயங்குறாங்க. அநேக வாலிப பிள்ளைகள் கூட இன்றைக்கு தவறாக நடந்து கொண்டு உலகத்தின் அன்புக்காக இயங்கி பல காரியங்களில் தற்கொலை செய்து கொண்டு தங்களையே மாய்த்துக் கொள்கிறார்கள். அதே போல் பல குடும்பங்களில் பல நெருக்கங்கள், நோய்கள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் இப்படியாக வரும் பொழுது கூட அநேக மக்கள் தங்களையே மாய்த்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தன்னையே தியாகம் செய்து மணமக்களாகிய நம்மை மீட்டெடுப்பதற்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நமக்காக அவர் பலியாகி உயிர் தெழுந்தாரே. அதை யாரும் நினைப்பதே இல்லை. அன்புக்காக ஏங்குகிறாங்க. ஆனால் அன்பு செலுத்துவதற்கு யாருமில்லையே என்று சொல்லி, ஆறுதல் கொடுப்பதற்கு யாருமில்லையே என்று சொல்லி தங்களையே மாய்த்துக் கொள்கிறார்கள் இன்றைக்கு ஏராளமான மக்கள். ஆனால் பிரியமானவர்களை, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், நீங்கள் யாரும் அப்படியாக நீங்கள் உலகத்தின் அன்புக்காக இயங்காதீங்க. உங்களை நேசிக்கிற, உங்களை அரவணைக்கிற அன்பின் தகப்பன் உங்களுக்கு இருக்கின்றார். அவர் உங்களை நேசிப்பார். பிரியமானவர்களே, அவர் உங்களை மகளே நான் உன்னை நேசிக்கிறேன், உலகம் உன்னை வெறுக்கலாம், நான் உன்னை நேசிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஏசப்பா இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, அதனால் உலகத்தின் அன்புக்காக கலங்காதீங்க. எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஏசப்பாவிடத்தில் வந்துருங்க. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு அது தேவ பலனாக இருக்கும். ஏசப்பாவிடத்தில் உங்கள் பாரத்தெல்லாம் சொல்லிடுங்க. உங்களை ரட்சிக்கிறவர் உங்களை ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பார். உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. ஒருவேளை பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியலையோ, ஏசப்பாவின் ரத்தம் உங்களை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தும். அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றுவார். அதே போல் உங்களுக்கு எந்த நெருக்கம் இருந்தாலும் அவருடைய அன்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. பிரியமானவர்கள், எந்த நெருக்கம் இருந்தாலும் தகாத முடிவு எடுக்காதீங்க. இயேசுவாவுடைய அன்புக்குள்ளாக வந்துவிடுங்க. அவர் உங்களை நேசிப்பார். எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி உங்களை வாழ வைக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, முழு இருதயத்தோடு அவர் உங்களை நேசிப்பார். நீங்களும் அவரோடு கூட முழு இருதயத்தோடு நீங்கள் நேசிக்கும் போது அவர் உங்களை அதிகமாய் உங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் எந்த சூழ்நிலைகளிலும் கூட நீங்கள் தகாத முடிவு எடுக்காதீங்க. ஒருவேளை வியாதிகள் நிமித்தம் உங்களுக்கு தாங்க முடியலையோ, அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். பிரியமானவர்களை, விசுவாசிங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நொறுக்கப்பட்டாரே, அவருடைய இரத்தம் பாவங்களை கழிவுகளை சுத்திகரிக்கும். பாவங்களை அறிக்கையிட்ட இடத்துல வந்துருங்க. அதே போல் அவருடைய தழும்புள்ள கரம், இயேசுவின் தழும்புள்ள கரம் உங்களை தொட்டு எந்த நோயாக இருந்தாலும், ஒருவேளை கேன்சர் நோயினால் கஷ்டப்படுறீங்களோ, தாங்க முடியலன்னு கண்ணீர் வெடிக்கிறீங்களோ, டாக்டர் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்களோ, பிரியமானவர்களே, கலங்காதீங்க. உங்களை சுகப்படுத்துகிறவர் ஒருவர் இயேசு இருக்கின்றார். எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த நோயாக இருந்தாலும், நடக்க முடியலன்னு கண்ணீர் வெடிக்கிறீங்களோ, பிள்ளைங்கள் கைவிட்டுட்டாங்கன்னு கண்ணீர் வெடிக்கிறீங்களோ, உலகத்தின் அன்புக்காக ஏங்குறீங்களோ, பிள்ளைகளுடைய அன்புக்காக ஏங்குறீங்களோ, உறவினருடைய அன்புக்காக ஏங்குறீங்களோ, எல்லா அன்பை காட்டில் இயேசுவின் அன்பு உங்களுக்கு போதும். பிரியமானவர்களே, அதனால் இயேசுவை விசுவாசிங்கள். நீங்கள் விசுவாசித்து இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாவற்றிலும் விடுதலை தந்து, உங்களுக்கு சுகம் தந்து உங்களை வாழ வைப்பார். பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை வாழ வைப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள். அற்புத விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.